Hello students, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் யூனிட் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் கெமிஸ்ட்ரி கேள்விப்பட்டிருப்போம். பட் அந்த கெமிஸ்ட்ரினா என்ன? கெமிஸ்ட்ரி நம்ம யோசிச்சாவே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ், யாரை கேட்டாலுமே கெமிஸ்ட்ரினா என்ன? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ், ரியாக்டன்ட், ப்ராடக்ட், கன்வர்ஷன், இந்த மாதிரி தான் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலி இந்த கெமிஸ்ட்ரினா என்ன? கெமிஸ்ட்ரியில் அப்படி என்ன தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஈக்குவேஷனே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏபி அது வந்து சியாக கன்வெர்ட் ஆகுது. இது ஒரு ஜென்ரல் சிம்பிள் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஏபின்னு இருக்குது, அது சியாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ ஜென்ரலாக இந்த ஏபிங்கிறது சியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒன்று வந்து இன்னொன்னா கன்வெர்ட் ஆகுது, இதுக்கு பேர் தான் ஜென்ரலி கெமிக்கல் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க, ஆர் கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இப்போது இந்த ரியாக்ஷன், இந்த ஈக்குவேஷன், இந்த ஹோல் செட்டுக்கு பேர் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்கு பேர் ரியாக்டன்ஸ். ஓகே, ரைட் சைடு இருக்கிறதுக்கு பேர் ப்ராடக்ட். ரியாக்ட் ஆகிறதுக்கு பேர் ரியாக்டன். இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகுது, அந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகி ஃபார்ம் ஆகிறது ப்ராடக்ட். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடு ஒரு ஈக்குவேஷனில் இருக்கிறதுக்கு பேர் ரியாக்டன், ரைட் சைடில் இருக்கிறதுக்கு பேர் ப்ராடக்ட். ஓகே, இப்போது கெமிஸ்ட்ரின்னா நம்ம என்ன தெரிஞ்சுப்போம்னா, ஏன்னா என்ன, ஏவோட நேச்சர் என்ன, ஏவோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் என்ன, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன, அது ஏன் பி கூட ரியாக்ட் ஆகணும், பின்னா என்ன, அந்த ரெண்டும் ரியாக்ட் ஆச்சுன்னா எப்படி சி ஃபார்ம் ஆகுது, ஏன் சி ஃபார்ம் ஆகணும், அதோட நேச்சர் என்ன, அது ஃபர்தராக எது கூடயாச்சும் ரியாக்ட் ஆகுமா, அதோட கெமிக்கல் ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும், அதோட யூசஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், இதை பற்றின இந்த கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு சயின்ஸ் ஃபீல்டுக்கு பேர் தான் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சே பார்க்கலாம். ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் தெரியும், 2 டிஃப்ரெண்ட் கேஸஸ் இருக்குது, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இந்த 2 டிஃப்ரெண்ட் கேஸஸ் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வாட்டருங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது, ஒரு ப்ராடக்ட் சைடு கிடைக்குது. இப்போது இதில் என்னென்னா, இங்கே H2 மென்ஷன் பண்ணியிருக்கேன், இங்கே O2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது எதுக்கு H2 போடணும்? ஹைட்ரஜன்னா ஹெச்ன்னு மென்ஷன் பண்ணுவோம், ஓகே, ஹைட்ரஜன் சிம்பிள் ஹெச், ஆக்சிஜன் O, ஓகே. அது ஏன் H2 O2, இந்த முன்னாடி வர 2 என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? ஏன் H2 O2 ரியாக்ட் ஆச்சுன்னா H2 O2 ஃபார்ம் ஆகும், H2O ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரீசன்ஸ் எல்லாம் என்ன, இந்த மாதிரியான கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிற அந்த ஃபீல்டுக்கு பேர் தான் கெமிஸ்ட்ரி. ஓகே, நம்ம அடுத்து கெமிஸ்ட்ரியில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பார்ட் தான் மேட்டர். மேட்டர்னா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு மேட்டர்னால் எதை டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு மாஸ் இருக்குது அண்ட் அது ஒரு ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கு, அதை தான் மேட்டர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சாக் பீஸ், டஸ்டர், ஸ்கேல், நம்ம வாட்டர், இந்த போர்ட், இந்த சாக், அந்த போர்டில் இருக்கிற சாக், இது எல்லாமே ஒரு மேட்டர் கிளாஸிஃபிகேஷனில் தான் வரும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, அது ஒரு ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. இந்த போர்ட்னா இது ஒரு ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கு, ஒரு இடத்த அது பிடிச்சிருக்கு. ஸோ இது ஒரு மேட்டர்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ மேட்டர்னா எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மாஸ் இருக்குது, அது ஒரு ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கோ, அதெல்லாமே தான் மேட்டர். சரி, இந்த மேட்டரில் அப்படி என்ன இருக்குன்னா, மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்னா என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பெரிய ஸ்டோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஸ்டோனை வந்து நான் பிரேக் பண்ணிகிட்டே வரேன். அந்த பிரேக் பண்ணும்போது அந்த பெரிய ஸ்டோன் வந்து சின்ன சின்ன ஸ்டோன்ஸாக மாறும். ஃபர்தராக அந்த ஸ்டோனை பிரேக் பண்ணனா அது சின்ன சின்ன கிரானுல்ஸாக மாறும், சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக மாறும். அதே ஃபர்தராக பிரேக் பண்ணோன்னா அது சாண்ட் பார்ட்டிகல்ஸாக மாறும், ரொம்ப டைனி பார்ட்டிகல்ஸாக மாறும். ஃபர்தராக பிரேக் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப டைனி பார்ட்டிகல்ஸாக போயிட்டே இருக்கும். ஸோ கடைசியில் ஒரு பிரேக் பண்ண முடியாத ஒரு பார்ட்டிகலாக வந்து நிற்கும். ஓகேவா? அந்த இன்டிவிசிபிள் பார்ட்டிகளுக்கு பேர் தான் ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, எல்லா மேட்டருமே மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அந்த ஆட்டம்ஸ்க்கு மாஸ் இருக்குது, அந்த ஆட்டம்ஸ் ஒரு ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கும். ஸோ மேட்டருக்கும் மாஸ் இருக்கும், அப்போ ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கும். ஆட்டமோட ப்ராப்பர்ட்டி தான் மேட்டர் இருக்கும், ஏன்னா மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த சாக் பீஸ், இந்த டஸ்டர், போர்டு, இதெல்லாமே மேட்டர்னு சொன்னோம். இந்த மேட்டரை வந்து நம்ம ஜஸ்ட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை மட்டும் வச்சு இல்லாமல் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி இதெல்லாம் வச்சு சில விதமாக பிரிக்கிறாங்க. மேட்டரெல்லாம் இப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு. ஓகே, நம்ம ஜென்ரலாக இப்போது சாக் பீஸ் எடுத்துக்கலாம். சாக் பீஸு பார்த்தா அப்பியரன்ஸ் வச்சு என்ன சொல்லுவீங்க? இது ஒரு சாலிட். இது ஏன் சாலிடாக இருக்கணும்? இது சாலிட்னா என்ன? சாலிடாக எப்போ இருக்கும், அது எப்போ எந்த ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும், இதெல்லாம் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஜென்ரலாக ஒரு மேட்டரை எப்படி பிரிக்கிறாங்கன்னா,
ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அதோட அப்பியரன்ஸ் பேசிஸில் அது ரெண்டு விதமாக பிரிக்கலாம். இன்னொன்று அதோட டிஸ்ட்ரிபியூஷன் பேசிஸில் இன்னொரு விதமாக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் பேசிஸில் ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஓகே, ஃபிசிக்கலி மேட்டர்ஸை வந்து நம்ம 5 விதமாக பேசிக்காக 5 விதமாக பிரிக்கலாம். நமக்கு தெரிஞ்சது சாலிட், லிக்விட், கேஸ் தெரியும். அது போக பிளாஸ்மா, போஸ் ஐன்ஸ்டீன் காண்டன்சேட் இருக்குது. நம்ம சாலிட்னு எதை சொல்லுவோம்? எந்த ஒரு விஷயத்தில் ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப டைட்லி பேக்டாக இருக்கும் அப்போ தான் அது சாலிடாக இருக்கும். ஓகேவா? இப்போது சாக் பீஸ் சாலிடாக இருக்குன்னா அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப டைட்லி பேக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப டைட்லி பேக்டாக இருக்கும்போது அந்த விஷயம் சாலிடாக இருக்கும். அதுவே அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் ரொம்ப கொஞ்சம் டைட்லி இல்லாமல் கொஞ்சம் லூஸ்லி பேக்டாக இருந்ததுன்னா அது லிக்விட் இருக்கும். ஸோ ரொம்பவே லூஸ்லி பேக்டாக இருந்தால் தான் அது கேஸ். ஓகே, ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் சாலிட், லிக்விட், கேஸுங்கிறது ஒரு மேட்டரோட எந்த ஃபினாமினன் தீர்மானிக்குதுன்னா அதோட அட்ராக்ஷன், பார்ட்டிகளுக்கு நடுவில் இருக்கிற அட்ராக்ஷன். இப்போது இந்த சாக் பீஸ் மேடப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன ஆட்டம்ஸ், அந்த ஆட்டம்ஸ்க்கு நடுவில் அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த ஆட்டம்ஸ் பக்கத்தில் இருக்கும். அது பக்கத்தில் இருந்ததுன்னா சாலிடாக இருக்கும். அட்ராக்ஷனே இல்லைன்னா தள்ளி இருக்கும். தள்ளி இருக்கும்போது அது கேஸாக இருக்க போகுது. அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே அட்டாமிக் இன்ட்ராக்ஷன்ஸை பொறுத்து தான். ஸோ இன்ட்ராக்ஷன் inversely proportional to distance between atom. ஸோ அந்த ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அது கம்மியாக இருக்கும்போது அது சாலிடாக இருக்கும். ஆட்டம்ஸில் எப்போ பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்லி பேக்டாக இருக்கோ அப்போ சாலிடாக இருக்கும். அந்த ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு தான் இந்த மொத்த கிளாஸிஃபிகேஷனும் வருது. ஸோ அந்த ஆட்டம்ஸ் ரொம்ப க்ளோஸ்லி பேக்டாக இருந்ததுன்னா அது சாலிடாக இருக்கும். எப்போ க்ளோஸ்லி பேக்டாக இருக்குன்னா அதில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அந்த ஆட்டமுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஆட்டமுக்கும் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும்போது அது ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் இருக்கும்போது சாலிடாக இருக்கும். அதுவே அட்ராக்ஷனே கம்மியாக இருக்குது, அட்ராக்ஷனே அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா அது தள்ளி இருக்கும், கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ லிக்விடு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுத்துக்குமே மாட்ரேட்டாக இருக்கும். வாட் அபவுட் பிளாஸ்மா? பிளாஸ்மாங்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம லைட்னிங் எடுத்துக்கலாம். ஓகே, மின்னல் எடுத்துக்கலாம். இப்போ மின்னல் பார்த்திங்கன்னா நம்ம சாலிட் ஸ்டேட்லேயும் போட முடியாது, லிக்விட்லேயும் போட முடியாது, கேஸ்லேயும் போட முடியாது. கரெக்டாக? ஸோ அதை தான் பிளாஸ்மான்னு சொல்லுவோம். பிளாஸ்மானா ஜென்ரலாக என்ன எக்ஸிஸ்டாக இருக்குன்னா அதில் வந்து சார்ஜடு பார்ட்டிகல்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்கும். இப்போ லைட்னிங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு சார்ஜடு தான். சார்ஜடு பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ஸ்பேஸில் எக்ஸிஸ்டாக இருக்கும். ஒரு வேக்கமில் சார்ஜடு பார்ட்டிகல்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த பிளாஸ்மான்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் லைட்னிங் சொல்லலாம். இல்லைன்னா சன்னோட அந்த சர்ஃபேஸ் அயனைஸ்டு கேஸஸ் பார்ட்டிகல்ஸை சொல்லலாம். சன்னோட சர்ஃபேஸ் அந்த ஃப்ளேம் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே பிளாஸ்மா கேட்டகரியில் வரும். அண்ட் ஃபிஃப்த் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா போஸ் ஐன்ஸ்டீன் காண்டன்சேட். இது வந்து அல்ட்ரா லோ டெம்பரேச்சரில் மட்டுமே கிரியேட் ஆகக்கூடிய ஒரு ஃபிஃப்த் ஸ்டேட். ஓகே, அல்ட்ரா லோ டெம்பரேச்சர் அண்ட் அல்ட்ரா லோ ப்ரெஷரில் கிரியேட் ஆகிற ஒரு ஸ்டேட் தான் இந்த போஸ் ஐன்ஸ்டீன் காண்டன்சேட். இதில் என்னென்னா அதுக்குள்ளே இருக்கிற பார்ட்டிகல்ஸோட மொபிலிட்டி கம்மியாகிறதுனால ஒரு சூப்பர் ஃப்ளூயிடாக அது கன்வெர்ட் ஆகிடும், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். அதுதான் போஸ் ஐன்ஸ்டீன் காண்டன்சேட். இப்போது இந்த ஸ்டேட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாலிடை லிக்விடாக கன்வெர்ட் பண்ணலாம். எப்போ கன்வெர்ட் பண்ணலாம்? சாலிடை ஹீட் பண்ணும்போது அது மெல்ட் ஆகும், அது லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். ஃபர்தராக லிக்விட் கேஸாக கன்வெர்ட் ஆகும். எப்போ கன்வெர்ட் ஆகும்? அதே ஃபர்தராக ஹீட் பண்ணும்போது அது கேஸாக கன்வெர்ட் ஆகுது. ஹீட் பண்ணும்போது அந்த ஸ்டேட் வந்து ஹையஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ இந்த கேஸை ஃபர்தராக ஹீட் பண்ணிங்கன்னா அது பிளாஸ்மா ஸ்டேட்டுக்கு வரும். ஓகேவா? அப்போ பிளாஸ்மாவை ஹீட் பண்ண போஸ் ஐன்ஸ்டீன் காண்டன்சேட் வருமானா? கண்டிப்பாக இல்லை. போஸ் ஐன்ஸ்டீன் காண்டன்சேட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அல்ட்ரா லோ டெம்பரேச்சர் அல்ட்ரா லோ ப்ரெஷரில் மட்டுமே கிரியேட் ஆகுது. ஸோ இது எந்த இதுக்கு முன்னாடி வரும்னா சாலிடுக்கு முன்னாடி. சாலிடவே ஃபர்தராக அல்ட்ரா லோ டெம்பரேச்சரில் வைக்கும்போது தான் இந்த போஸ் ஐன்ஸ்டீன் காண்டன்சேட் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ போஸ் ஐன்ஸ்டீன் காண்டன்சேட் அதை ஹீட் பண்ணும்போது சாலிட், அதை ஹீட் பண்ணும்போது லிக்விட், அதை ஹீட் பண்ணும்போது கேஸ், அதை ஹீட் பண்ணும்போது தான் பிளாஸ்மா. ஸோ அதுவே ரிவர்ஸ் ஆர்டர் கூலிங்கில். சரி, ஹீட் பண்ணும்போது ஏன் அந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகணும்னா இப்போ ஹீட் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கே எடுத்துக்கலாமே, 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ 2 கிளாஸ் ஆஃப் வாட்டரில் ஒன்றில் ஹாட் வாட்டர், இன்னொன்றில் கோல்டு வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹாட் வாட்டருக்குள்ளே நான் இங்க் ஒரு ட்ராப் விடுறேன், கோல்டு வாட்டருக்குள்ளே இங்க் ஒரு ட்ராப் விடுறேன். எதில் இங்க் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும்னா இந்த ஹாட் வாட்டரில் தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா
அந்த வாட்டரை நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட் எனர்ஜியை அதை அப்சர்வ் பண்ணி மாலிகுல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த வாட்டர் பார்ட்டிகல் அப்படியே வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த வைப்ரேஷன் பக்கத்தில் இருக்கிற மாலிகுலுக்கெல்லாம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த மாலிகுல்ஸோட மொபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற மாலிகுல்ஸோட மொபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ மொபிலிட்டி அதிகமாகச்சுனாவே அது வேகமாக ஸ்ப்ரெட் பண்ணும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த மாலிகுலில் அது வைப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாலிகுலில் அந்த டெம்பரேச்சர் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அது வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த வைப்ரேஷன் அந்த மாலிகுலர் மோஷன்ஸை க்ரியேட் பண்ணும். அந்த மாலிகுலர் மோஷன்ஸ் அதிகமாகச்சுனாவே அந்த ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். மாலிகுல் வைப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற அட்ராக்ஷன் கம்மியாகி அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஓகே, ஸோ தட் நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த ஸ்டேட் சாலிட் லிக்விட் டு கேஸ் இந்த மாதிரி ஸ்டேட் சேஞ்சஸ் நடக்குது. அந்த வைப்ரேஷன் அந்த இன்ட்ராக்ஷனை குறைச்சிடும். அந்த இன்ட்ராக்ஷன் டிஸ்டன்ஸை அதிகப்படுத்திடும். இன்ட்ராக்ஷன் குறையிறதுனால டிஸ்டன்ஸ் அதிகமாகிடும். டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால ஸ்டேட் சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, இது ஜென்ரலாக ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கலி நம்ம மேட்டரை எப்படி கிளாஸிஃபை பண்ணோன்னா 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். அது பியூராக இருக்கா இல்லை ஏதாச்சும் கலந்து இருக்கா, மிக்சராக இருக்கான்னு தான். இப்போது பியூர்னா நம்ம எதை சொல்லுவோம்? ஒன்லி சேம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கும்போது தான் அதை பியூர்னு சொல்லுவோம். இப்போ வாட்ரு, இல்லை வாட்டர் மட்டும் இருந்தால் பியூர் வாட்டர், மில்க் மட்டும் இருந்தால் பியூர் மில்க். ஓகேவா? ஸோ சப்போஸ் அந்த மில்கில் நான் டீ தூள் கலந்துட்டேன் இல்லை காஃபி தூள் கலந்துட்டேன் அப்படின்னா அது வந்து மிக்சர்னு சொல்லிடும். அதில் 2 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு. அது ஆல்ரெடி மிக்சர் தான். மில்க் ஒரு மிக்சர் தான். அதில் இதையும் கலக்கும்போது அது ஸ்டில் மிக்சர் தான். ஓகே, ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் அதில் சேம் கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் மட்டும் இருந்தால் தான் அதை பியூர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த பியூர் சப்ஸ்டன்ஸை ஃபர்தராக 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். அது என்னென்னா எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். எலிமெண்ட்டுன்னு எதை சொல்லுவோன்னா, இப்போ ஆட்டம்ஸ்ன்னு பார்த்தோம்ல, இந்த ஆட்டம்ஸ் ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் ஒரு ரீஜியனில் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுவே காம்பவுண்டுன்னு எதுன்னு சொல்லுவோம்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒன்றா மெர்ஜ் ஆகி ஒரு ரீஜனில் ப்ரெசென்ட் ஆகுதுன்னா அதை காம்பவுண்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் கேஸ் இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக ஹைட்ரஜன் கேஸ் தான் இருக்குது. அப்போ அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக சேம் கைண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த ஹைட்ரஜன் மட்டும் இருக்கும்போது அது எலிமெண்டல் ஃபார்ம். இப்போது அதே கண்டெய்னரில் நான் வாட்டர் எடுத்துக்கிறேன், H2O. இப்போ 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அது கம்பைன்ட் ஃபார்மில் வாட்டராக இருக்குது. இப்போ அந்த கண்டெய்னரில் வாட்டர் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு சிங்கிள் மாலிகுல், சேம் கைண்ட் ஆஃப் மாலிகுல் தான் இருக்குது. அந்த ஃபுல் கண்டெய்னர்லேயும் சேம் கைண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் மட்டும் இருக்கனால வேறு எதுவுமே இல்லை. கரெக்டாக? ஸோ அது காம்பவுண்ட், பியூர் ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்ட். ஓகே, சப்போஸ் இந்த வாட்டரில் நான் இப்போ ஏதாச்சும் ஒரு கெமிக்கல், இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சால்ட் எடுத்துக்கிறேன். இந்த வாட்டரில் வந்து சால்ட்டை மிக்ஸ் பண்ணிடுறேன், கரைச்சிட்றேன்னு வச்சுக்கலாமே. இப்போ வாட்டர் ஒரு காம்பவுண்ட், சால்ட் ஒரு காம்பவுண்ட். இப்போ இந்த ரெண்டுமே கலந்துச்சுன்னா அது கிரியேட் பண்ணுறது தான் இந்த மிக்சர். ஓகே, வாட்டர் அலோன் இருந்ததுன்னா அது காம்பவுண்ட், பியூர் சப்ஸ்டன்ஸ். சோடியம் குளோரைடு அலோன் இருந்ததுன்னா, சால்ட் அலோன் இருந்ததுன்னா அது காம்பவுண்ட். ஆனால் அந்த ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா அது மிக்சர். ஓகே, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸாக கூட இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேம் வாட்டரில் இப்போ ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாமே. இது வாட்டர் ஒரு தனி காம்பவுண்ட், ஆக்சிஜன் ஒரு தனி மாலிகுல். இப்போ இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்குன்னா சேம், இது ஸ்டில் மிக்சர். கரெக்டாக? ஸோ அதில் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் மிக்ஸாக இருந்துச்சுனாவே அது மிக்சர் தான். சேம் கைண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் இல்லை அப்படின்னாவே அது மிக்சர் தான். இப்போ இந்த வாட்டர் அண்ட் சோடியம் குளோரைடு, இப்போ வாட்டரில் குளுக்கோஸை மிக்ஸ் பண்ணி கரைக்கிறோம், ஸ்டில் அது வந்து மிக்சர்னு தான் சொல்லுவோம். 2 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் அதில் இருந்தாவே அது மிக்சர் கேட்டகரியில் வந்துடும். ஸோ அந்த மிக்சரை வந்து நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஹோமோஜினஸ், இன்னொரு கேட்டகரி ஹெட்ரோஜினஸ். ஹோமோஜினஸ்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா, இப்போ அந்த மிக்சரில் எல்லாமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையுமே அந்த சால்வெண்ட்டில் அந்த சொல்யூட் எவ்ரி பார்ட்டில் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட்டட் சொல்யூஷனாக இருந்ததுன்னா அதே ஹோமோஜினஸ் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சால்ட் அண்ட் வாட்டரே எடுத்துக்கோங்களேன். நான் சால்ட்டை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணிட்டேன்னா அந்த சால்ட்டு எல்லா பார்ட்லேயும் தான் அது போய் கலந்துருக்கும். எல்லா பார்ட்லேயுமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஆயில் அண்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ வாட்டரில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளோட் ஆகும், வாட்டர் கீழே இருக்கும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் லேயராக இருக்குது, அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் வர்றது தான் நம்ம ஹெட்ரோஜினஸ்ன்னு சொல்லுவோம். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது, அதை வந்து ஹோமோஜினஸ்ன்னு தான் சொல்லுவோம். இப்போ காமனாக ஒரு கொஸ்டின், இப்போ நம்ம ஏர் சொல்கிறோம்ல, இந்த ஏர் வந்து ஹோமோஜினஸாக ஹெட்ரோஜினஸாக?
எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா இல்லை அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா? ஏருங்கிறது ஒரு ஹெட்ரோஜினஸ் மிக்சர். ஏன் ஏரை வந்து ஒரு ஹெட்ரோஜினஸ் சொல்கிறேன்? நம்ம பார்க்கும்போது ஏரில் எல்லாமே ஒரே மாதிரி தானே, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கலந்துருக்க மாதிரி தெரியும். ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா, சில இண்டஸ்ட்ரியல் சைட்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பொல்யூட்டன் கேஸஸ் எல்லாம் நிறையா வரும். கரெக்டாக? பொல்யூட்டன் கேஸ் இப்போ நார்மலாக ஒரு இடத்துல விறகு எரிக்கிறாங்க, அந்த இடத்துல நிறைய புகை கிளம்பும். இந்த மாதிரி ஒன்று எரிக்கும் போது அந்த இடத்துல புகை கிளம்புது. ஸோ அந்த இடத்துல ஒரு விதமான என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும். கரெக்டாக? அந்த இடத்துல ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும், அந்த பொல்யூட்டன் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். சில இடத்துல அந்த மாதிரி எரிக்காத இடத்துல ஆக்சிஜன் லெவல் அதிகமாகவும் அந்த பொல்யூட்டன் லெவல் கம்மியாகவும் இருக்கும். ஸோ ஏரில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்கிறதுனால ஏர் ஒரு ஹெட்ரோஜினஸ் மிக்சர். இப்போ ஒன்று அதில் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத வச்சு சொல்கிறது தான் நம்ம இந்த மிக்சர் கேட்டகரி. ஹோமோஜினஸ் ஆர் ஹெட்ரோஜினஸ். ஹோமோஜினஸ்னால் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். வேறு ஹோமோஜினஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, குளுக்கோஸ் ப்ளஸ் வாட்டர். குளுக்கோஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணோம், ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். நம்ம லெமன் ஜூஸ் இன் வாட்டர், லெமன் ஜூஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணோம், ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ அதுவுமே ஹோமோஜினஸ் மிக்சருக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். மிக்சர்னாவே ஜென்ரலாக டூ டிஃப்ரெண்ட் கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கிறது தான். அப்புறம் ஏன் இங்கே வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வாட்டராக இருக்குது, இங்கே ஆக்சிஜன் இருக்குது, இது ஏன் நம்ம மிக்சர்னு சொல்கிறோம்? இங்கேயும் ஆக்சிஜன் இருக்குது, இங்கேயும் ஆக்சிஜன் இருக்குது, இது எப்படி மிக்சர்னு சொல்கிறோன்னா, இது தனி கெமிக்கல் காம்பனன்ட். H2Oங்கிறது தனி செட் ஆஃப் மாலிகுல், O2ங்கிறது தனி செட் ஆஃப் மாலிகுல். இதில் ஹைட்ரஜன் இல்லாத ஒரு மாலிகுல், இதில் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கிற கம்பைன்டு ஃபார்மில் மாலிகுல் இருக்குது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கெமிக்கல் காம்பனன்ட்ஸாக தான் எடுத்துப்போம். ஸோ ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்கும்போது அதை மிக்சர்னு தான் சொல்லுவோம்.